ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை செய்கிறதுக்கு வீட்டில் கோதுமை மாவும் உருளைக்கிழங்கும் இருந்தாலே போதும். அட்டகாசமான இந்த ஸ்நாக்ஸை நீங்களும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா இதை நைட்டு டின்னருக்கு கூட நீங்கள் எப்போதுமே இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரியே செஞ்சு கொடுத்துட்ருக்காம இந்த ஒரு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு இப்போ நான் 2 உருளைக்கிழங்க சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி குக்கரில் ஏற்கனவே நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு மேஷர் வச்சு நல்லா முதல்ல மசிச்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் கூட கட்டிகளே இல்லாமல் நல்லா இந்த உருளைக்கிழங்க நம்ம மசிச்சு விட்டுக்கணும். பாருங்கள், உருளைக்கிழங்க நல்லா இந்த அளவுக்கு மேஷ் பண்ணி எடுத்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தலையையும் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு வாசனைக்காக சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு முறை ஈவனாக கலந்து விட்டுக்கலாம். இப்போ சேர்த்துருக்க மசாலா எல்லாத்தையுமே நல்லா இந்த உருளைக்கிழங்கு கூட ஈவனாக இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு இதை அப்படியே எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மாவையும் உப்பையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். அடுத்து இப்போ மாவோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த மாவு வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், இப்போ மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. மாவு பிசைஞ்ச பிறகு இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவு இருந்தால் மைதா மாவில் கூட செய்யலாம். அடுத்ததாக இந்த மாவை நம்ம சப்பாத்திக்கு எப்படி மாவு தேய்ப்போமோ அதே போல் தான் இப்போ சப்பாத்தி கல்லில் நம்ம மாவை தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்பாத்தி கல்லில் கொஞ்சம் மாவை போட்டுட்டு ஃபுல்லாக சப்பாத்தி கல்லில் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை 4 பங்காக, அதாவது 4 உருண்டைகளாக தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு உருண்டை எடுத்து நல்லா சப்பாத்திக்கு எப்படி மாவை தேய்ச்சி எடுப்போமோ அதே போல் இப்போ தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவும் கனமாக நம்ம தேய்ச்சி எடுத்துடக்கூடாது. கொஞ்சம் நைஸாக தான் தேய்ச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு அகலமாக தேய்ச்சாலே போதும். இப்போ இதோட சைடெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஓரங்களையெல்லாம் கட்டர் வச்சு நல்லா நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட பீட்சா கட்டர் இல்லைன்னா கத்தி வச்சு கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதே போல் 4 பக்கம் ஓரத்தையுமே கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் இந்த சின்ன சின்ன பீசஸ் எல்லாம் எடுத்து மீதம் இருக்க மாவு கூட சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சப்பாத்தி கல்லில் தேய்ச்சி வச்சுருக்க இந்த மாவு மேலே நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்க மசித்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சில்வர் ஸ்பூன் வச்சோ இல்லை இந்த மாதிரி ஒரு சிலிக்கான் ஸ்பூன் வச்சோ இந்த மாவு மேலே ஃபுல்லாகவே நம்ம அப்ளை பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எப்படி உருளைக்கிழங்கு வந்து இந்த மாவில் சேர்த்துக்கிறேன்னு பாருங்கள். அவ்வளோதான், உருளைக்கிழங்கு சேர்த்த பிறகு இப்போ இதை ஒரு 3 பீஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சுருக்க இந்த பீஸை மெதுவாக இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கணும். பாருங்கள், மெல்லவும் இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இதை அப்படியே எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இதே போல் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இன்னொரு பீஸையுமே ரெடி பண்ணிக்கலாம். இதே போல் தான் எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். இப்போ ஒரு கையில் எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்க மாவை உள்ளங்கையில் வச்சு இன்னொரு கையோட உள்ளங்கையை வச்சு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். இதே போல் 2 பக்கமே சரி பண்ணிவிட்டு நம்ம எடுத்து பார்த்தோன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஷேப் கிடச்சிருக்கும். இதே போல் மீதம் இருக்க எல்லா மாவையுமே நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இதே போல் இன்னொரு பீஸை கூட நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ கையில் நல்ல எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரோலை ஒரு கையோட உள்ளங்கையில் வச்சு இன்னொரு உள்ளங்கையை வச்சு லைட்டாக இந்த மாதிரி அமுத்தி விட்டோம்னா நமக்கு டிஃப்ரெண்ட்டான இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். இப்போ இதை அப்படியே தான் நம்ம செஞ்சு எடுத்துக்க போகிறோம். இதே போல் மீதம் இருக்க மாவு எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதுக்காக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் நான் ஏற்கனவே ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ இதை எல்லா பக்கமே ஈவனாக படுறது மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுமே ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்நாக்ஸை ஒவ்வொன்றா இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம்.
இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் இடையில வைங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா ஒரு பக்கம் வேகட்டும். நல்லா வெந்து லைட்டாக ஒரு கோல்டன் கலரில் செவந்து வந்தோடனே நம்ம இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நல்ல ஒரு கோல்டன் கலரில் செவந்து வந்துடுச்சு. இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். இதை செய்கிறதுக்குமே நமக்கு அதிகமான எண்ணெய் தேவைப்படாது. மொத்தமாகவே ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இருந்தாலே போதும். சூப்பராக நம்ம இதை செஞ்சு எடுத்துடலாம். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஸ்டவ்வை இதை வேக வைக்கும்போது லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் இடையில வச்சே வேக வைங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக மேலே கரிஞ்சு போயிடும். அப்புறம் சாப்பிட்றதுக்கு இது டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கமே நல்லா ஒரு கோல்டன் கலரில் செவந்து வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இதோட எடுத்துட்டோம்னா சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். இதே போல் தான் மீதம் இருக்க மாவு எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ரொம்பவே டேஸ்டான இந்த ஸ்நாக்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.